Hi all, என்னோட நேம் விஜயகுமாரி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இன்னைக்கு நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்னா ஆட்டிசம், தமிழ்ல மன இறுக்கம்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம் வந்து நியூரலாஜிக்கல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசார்டர். இது வந்து ஒரு நோய் கிடையாது, இது குறைபாடு. 2021ல இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 68ல ஒரு குழந்தை வந்து ஆட்டிசம்னால அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்டா வந்து பாய்ஸ் தான் இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆட்டிசம் எதனால வருதுன்ட்டு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. மேபி ஃபியூச்சர்ல வேணா கண்டுபிடிக்கலாம், பட் மேபி இதனால வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத அவங்க கிட்ட நான் சொல்றேன். ஜெனட்டிக் ஒரு ரீசன் சொல்றாங்க. தென் அவங்க லேட்டா மேரேஜ் பண்றது, லேட்டா கன்சீவ் ஆகுறது, கன்சீவா இருக்கும் போது மதருக்கு வந்து தைராய்டு, பிபி, சுகர், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கிறது, ப்ரீ மெச்சூர் பேபி, ஃபுல் டர்மா பேபி பிறக்காம முன்னாடியே வந்து சீக்கிரமா பிறக்கிறது. தென் அவங்களுக்கு குழந்தை பிறந்தப்ப குழந்தை வந்து உடனே அழாம லேட்டா அழுகிறது, லோ பர்த் வெயிட், NICUல வச்சிருப்பாங்க, இன்குபேட்டர்ல வச்சிருந்திருப்பாங்க, ஜாண்டிஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம். இதுவுமே ஒரு ரீசனா சொல்றாங்க. அவங்களோட அந்தந்த டைம்ல வந்து அச்சீவ் பண்ற மைல் ஸ்டோன்ஸ் வந்து டிலே ஆகுறது, இதெல்லாமே மேபி இருக்கலான்ட்டு தான் சொல்றாங்களே தவிர இதுதான் ரீசன்ட்டு இது வரைக்கும் ப்ரூவ் ஆகவே இல்லை. கிரைட்டீரியா ஆட்டிசம்க்கு நான் சொல்றேன் என்னன்றது. சோசியல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் சோசியல் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, குழந்தை வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது. கம்யூனிகேட்னா உங்கள்கிட்ட பேசுறது மட்டும்தான்ன்றது கிடையாது. ஹை கான்டாக்ட் வந்து 2 to 3 monthsலயே வந்து அச்சீவ் ஆயிடும். நீங்க நம்ம குழந்தைகிட்ட வந்து பேசுவோம், சிரிப்போம், விளையாடுவோம். அப்போ வந்து நம்ம குழந்தை வந்து நம்மளோட கண்ணை வந்து பாப்பாங்க. தென் சோசியல் ஸ்மைல் வந்து கண்டிப்பா 3 monthsல அச்சீவ் ஆயிடும். நீங்க சிரிக்கும் போது குழந்தை வந்து சிரிப்பாங்க. நேம் கால் ரெஸ்பான்ஸ் 7 to 8 monthsல அச்சீவ் ஆயிடும். இப்போ குழந்தைய வந்து கூப்பிடும் போது குழந்தைக்கு என்ன நேம் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த நேம் சொல்லிதான் குழந்தைய கூப்பிடணும். நீங்க பெட் நேம் எல்லாம் வச்சு குழந்தைய கூப்பிடக்கூடாது. செல்லக்குட்டி, பட்டு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க நேம் கூப்பிட்டா அதனால கூட திரும்பி பார்க்காம இருக்கலாம். அதனால ஃபுல்லா அவங்களோட நேம் என்னோ அது நீங்க யூஸ் பண்ணுங்க. தென் வந்து ஒரு பியர் குரூப் கிட்ட வந்து இன்டராக்ஷன்ஸ் இருக்காது. அவங்க ஏஜ், இப்போ 1 year ஏஜ் பேபினா அவங்க ஏஜ் கூட வந்து பிளே பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட்டரியா இருப்பாங்க. நான் ஆல்ரெடி பிளே பத்தி உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், எந்தெந்த ஏஜ்ல என்னெல்லாம் அச்சீவ் ஆகணும்னு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட்டரி பிளேன்னு சொல்லியிருக்கேன். சாலிட்டரி பிளேனா என்னன்னா தனியா விளையாடுவாங்க. யார் கூடயுமே வந்து பியர் குரூப் கூட வந்து இன்டராக்ட் ஆகவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர். அப்படின்னா என்னன்னா பண்ணதே மறுபடியும் பண்ணிட்டு இருப்பாங்க. லைன் ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ அதை களைச்சு விட்டா அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடும். டெய்லி ரொட்டீன் வந்து சேஞ்ச் பண்ணா வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உடனே ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் வந்துடும். லைக் இப்போ நம்ம வந்து ஈட்டிங் ஹேபிட்ல எடுத்தாலுமே இங்கதான் டெய்லி நீங்க ஊட்டிட்டே இருந்தாலும் நீங்க திடீர்னு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. போட்ட ட்ரெஸ்ஸே தான் போடணும்ட்டு அடம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேக் எடுத்துட்டு போறாங்க, ஸ்கூலுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த பேக் அந்த கபோர்ட்லயே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கபோர்ட்ல இருந்து வேற கபோர்ட்ல வச்சுட்டாங்கன்னா உடனே அதையும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உடனே ஒரு டெம்பர் டேண்ட்ரம் வந்துடும் குழந்தைங்களுக்கு. ஆட்டிசம் கிட்ஸ்க்கு வந்து சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். சென்சரினா என்னன்னா உணர்ச்சிகள். உங்களுக்கு சென்சரி மட்டும் ஒரு வீடியோ தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்றத சொல்லிடுறேன். சவுண்ட்ஸ் கேட்டா பிடிக்காது. லைக் ஒரு மிக்சியோ கிரைண்டரோ சவுண்ட் கேட்டா உடனே அவங்க காதை முடிப்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அழுதுட்டு வெளியில போயிடுவாங்க. அவங்களுக்கு ஹெவி சவுண்ட்ஸ் வந்து பிடிக்காது. இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சவுண்ட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுதான் சவுண்ட் கொடுக்கணும்னு இல்லை, அவங்க வாயிலேயே கூட சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தென் விசுவல்னா என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஷேடோ லைக் பண்றது. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஷேடோவே வந்து அவங்க லைக் பண்ணிப்பாங்க. பிரைட் லைட்ஸ்மே வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்பின்னிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ரெட் பிளாக் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா அதை வந்து ஸ்பின் பண்ணிட்டே இருப்பாங்க. கார்லாம் வீட்ல இருக்கும்ல, அதை வச்சு அந்த காரோட வீல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க தன்னைத்தானே வந்து சுத்திப்பாங்க. யாரு கூடயும் இன்டராக்ட் ஆகாம அவங்களே தானாவே சுத்திப்பாங்க. இல்லைன்னா சுத்துற ஆப்ஜெக்ட் வந்து அவங்க பாப்பாங்க. அடுத்தது அவங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சாலுமே வாயில எடுத்து வச்சிருப்பாங்க. மவுத்திங் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபுட் மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. சில ஃபுட்ஸ் வந்து அவங்க சர்டனா சூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சூவிங் இருக்காது,
ஒரு ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க. எல்லா கிட்ஸ்க்குமே இது அப்ளிகபிள் கிடையாது. நான் லாஸ்ட்ல இதுக்கு என்ன பண்ணுன்றதும் நான் சொல்றேன். ஃபிளாப்பிங் இருக்கும். ஃபிளாப்பிங்னா இதுதான் ஃபிளாப்பிங். அவங்களே வந்து ஃபிளாப் பண்ணிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்டா. அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வந்து வேணும்னே பண்ணல. அதை வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல வந்து அவங்களால உட்காரவே முடியாது. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. டேபிள் மேல ஏறுவாங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் நிறைய வரும். உங்க குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்றான், பக்கத்துல இருக்க ஸ்நாக்ஸ போய் எடுக்கிறான், மத்த கிட்ஸ வந்து டிஸ்டர்ப் பண்றான். இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸா சொல்லியிருக்கேன். இப்படி ஏதாச்சும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்க உங்க குழந்தைக்கு, இல்ல ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது, இல்ல பக்கத்து வீட்டுல இல்ல ஃபேமிலியில யாராச்சும் சொல்றாங்கன்னா இத வந்து ஒமிட் பண்ணாதீங்க. உங்க குழந்தைக்கு வந்து நல்லதுக்காக தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பீடியாட்ரிஷியனை போய் பாருங்க. இல்லைன்னா சைல்ட் சைக்காட்ரிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், இவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. உங்க குழந்தை நார்மலா இருக்காங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் லேகிங்கா தெரியுதான்றத நீங்க இயர்லியாவே பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் தெரப்பி போகும்போது ப்ராக்ரஸ் நல்லாவே தெரியும். நீங்க டிலே பண்ண பண்ண ப்ராக்ரஸ் வந்து கம்மி ஆயிட்டே தான் போகும். அதனால ஏஜ் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பிலோ 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க கொடுக்கற தெரப்பிக்கும் ஆஃப்டர் 5 இயர்ஸ் கொடுக்கற தெரப்பிக்கும் டோட்டல் டிஃபரெண்ட் இருக்கு. அதனால பையன் லேட்டா தான் பேசுவாங்க, ஸ்கூல் போனா சரி ஆயிடும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து தயவு செஞ்சு வச்சிருக்காதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல தான் எங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. பட் அவங்களுக்கு இது எல்லா சைடுமே 1.5 to 2 இயர்ஸ்லயே வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பேரண்ட் வந்து சொல்றது என்னன்னா, எங்க வீட்டுல வந்து பையன் சரியாயிடும், இப்படிதான் இருப்பாங்க, தாத்தா இப்படிதான் இருந்தாங்க, உங்க அப்பா இப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டே போறது. தென் ஸ்கூல் போட்டா சரியாயிடும் சொல்றது. முக்கியமா சொல்றேன், பேரண்ட்க்கு ஸ்கிரீன் டைம் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பிளேல இன்வால்வ் பண்றதுக்கு பாருங்க. மெயினா வந்து கேட்ஜெட்ஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.